ஓம் நமச்சிவாய. யாருக்கெல்லாம் தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியா பார்த்து சொல்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம எடுத்துக்கக்கூடிய வழிமுறை சூரியனும் சனியும் ஒரே கட்டத்துல இருக்கும் பொழுதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுதும் தந்தையும் ஜாதகரும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்படியே ஒண்ணு சேர்ந்து இருந்தாக்கா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விதிமுறையை செக் பண்ணி பாருங்க. 100% கரெக்ட்டா வரும். யாரெல்லாம் விருச்சக லக்கணமா இருக்காங்களோ அவங்களுக்கும் சரி, 9ஆம் அதிபதி விருச்சகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, சூரிய பகவான் விருச்சகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியதுதான் தந்தை ஸ்தானம். அது தனுசு ராசியா வருது. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா இருக்கக்கூடியது விருச்சகம். அப்ப தந்தையை விட்டு நம்ம வெகு தூரத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அங்க குடுத்துருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். தந்தையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் குடுத்துருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இத நீங்க செக் பண்ணி பாருங்க. 100% கரெக்ட்டா வரும். நன்றி, வணக்கம்.